ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வீட்டில் மாமா தான் பிரியாணி செய்ய போகிறாரு. சரி எப்படி டேஸ்ட் வர போகுதுன்னு தெரியல. நான் தான் செய்வேன்னு சொல்லி ஒரே ஆடம் சிக்கனை வாங்கிட்டு வந்து அதில் ஒரு பாக்கெட் தயிரை ஊற்றி பெசன்னு பெசஞ்சாரு. இது எதுக்குன்னு கேட்டால், அப்போ தான் சிக்கன் வெந்து சாஃப்ட் ஆகும் அப்படின்னாரு. இந்த மாதிரி புது புது டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் நீங்களும் எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். அது மட்டும் இல்லை, அடுப்பை நான் தான் பற்ற வச்சு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரே சந்தோஷம். சரி, பிரியாணி வைக்கிறதுனால ஒரு சந்தோஷம் தானே. இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறது மிட் நைட்டில், அதனால இதுக்கு ஒரு பேர் வேறு மிட் நைட் பிரியாணின்னு. ஒவ்வொருத்தங்க வீட்டில் ஒவ்வொரு மாதிரி பிரியாணி வைப்பாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அவர் இந்த சைடு அடுப்பில் பிரியாணிக்கு ரெடி பண்ண, நான் இங்கிட்ட இருந்தது என்ன தான் பிரியாணி சாப்பிட்டாலும் அது ஒயிட் சாதம் சாப்பிட்டு ரசம் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்குன்னு சொல்லி நான் ரசமும் ரெடி பண்ணிட்டேன். ஃபைனலாக 3 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை இறக்கி பார்த்தா பிரியாணி வேறு லெவலில் வந்துருச்சு. வந்த தீனாவுமே சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இனிமேல் கையில் பிடிக்க முடியுமா சாரை? பிரியாணி எல்லாம் செஞ்சு நைட்டு சாப்பிட்றப்போ மணி 10:30 மேலேயே ஆயிடுச்சு. பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாருமே வெள்ளை சாதம் ரசத்தில் சாப்பிட்டுக்கிட்டோம்.